சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து கருட புராணம் பற்றி நிறைய தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம். பார்க்காதவங்க இந்த வீடியோவோட எண்ட் ஸ்க்ரீன்ல பிளேலிஸ்ட்ல கருட புராணம் அப்படின்ற தலைப்புல பின் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு எப்போ நேரம் இருக்கோ அப்போ பாருங்க. போன வீடியோவோட தொடர்ச்சியை பத்தி பார்க்கலாம். பஞ்ச பூதாத்மகமாகிய தேகமானது பஞ்ச இந்திரியங்களை அடைச்சு 10 நாடிகள் அலங்கரிக்கப்பட்டு பிராண, அபான, வியான, உதாசன, சமான, நாக, கூர்ம, கிருக, தேவதத்த, தனஞ்சயன் அப்படின்னு சொல்லக்கூடிய தசவித வாயுக்களோட சேர்ந்திருக்கு. அந்த சரீரம் சுக்கிலம், எலும்பு, நீர், ரோமம், ரத்தம்னு சொல்லக்கூடிய 6 கோஷங்களோடனும் அமைஞ்சிருக்கு. நரம்புகளால் கட்டப்பட்டு இருக்கக்கூடிய ஸ்தூல சரீரத்தில் தோலும் எலும்பும் மயிரும் மாமிசமும் நகமும் பிருத்திவியோட அதாவது மண்ணோட குணத்தால் உருவாகுது. பசி, தாகம், நித்திரை, சோம்பல், சாந்தி இது எல்லாம் தேயு அதாவது நெருப்போட குணம். இச்சை, கோபம், நாணம், பயம், மோகம், இயக்கம், சுழலுதல், ஓடுதல், கை கால்களை மடக்கி நீட்டுறது, ஒரு வினையும் செய்யாமல் இருக்கிறது, இது எல்லாம் வாயுவோட குணம் அதாவது காற்றோட குணம். சப்தம், எண்ணம், கேள்வி, காம்பீரியம், சக்தி இது எல்லாம் ஆகாயத்தோட குணம். காதுகள், கண்கள், மூக்கு, நாக்கு, கழுத்து இந்த 5ம் ஞானேந்திரியங்கள். இடை, பிங்கனல் மற்றும் சுழிமுனை அப்படின்னு சொல்லக்கூடிய 3ம் முக்கியமான பெரிய நாடிகளும். காந்தாரி, கச் சிம்ஹி, பூளை, யச்சு, அலாபு, குரு, விசாந்தினின்னு சொல்லக்கூடிய 7 நாடிகளும் சரீரத்தோட ரொம்ப முக்கியமான பெரிய நாடிகள். ஜீவன் சாப்பிடக்கூடிய சாறு முதலியவற்றை மேலே சொன்ன வாயு தான் அந்தந்த இடத்த சேரும்படி செய்து. வயிற்றில் அக்னிக்கு மேலே தண்ணீரும் அந்த புனலுக்கு மேலே அன்னமும் இருக்கு. அந்த அக்னியை வாயுவானது ஊதி விருத்தி செய்து. சரீரம் முழுவதும் 3.5 கோடிக்கு மேற்பட்ட ரோமங்களும் 32 பற்களும் 20 நகங்கள் 27 கோடி கூந்தல் மயிர்கள் 1000 பலம் இறைச்சியும் 100 பலம் இரத்தமும் 10 பலம் மேதசும் 10 பலம் தொக்கும் 12 பலம் மஜ்ஜையும் 3 பலம் முக்கிய இரத்தமும் கபமும் மலமும் மூத்திரமும் முடிவாக அமைஞ்சிருக்கு. அண்டத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே மனித தேகத்திலையும் இருக்குது. உள்ளங்கால அதலலோகம் அப்படின்னும் கணுக்கால விதலம்னும் முழங்கால சுதலம் அப்படின்னும் அதுக்கு மேற்பட்ட பகுதி நிதலம் அப்படின்னும் ஊரு தராதலம் அப்படின்னும் குஷ்யந்தை ரசதலம் அப்படின்னும் இடைய பாதலம் என்றும் நாபிய பூலோகம் அப்படின்னும் இதயத்தை ஸ்வர்கலோகம்னும் தோலை மகாலோகம்னும் முகத்தை ஜஹலோகம் அப்படின்னும் சிரசை சத்தியலோகம் அப்படின்னு சொல்கிறாங்க. திரிகோணத்தை மேருகிரி அப்படின்னும் கீழ்கோணத்தை மந்தர பருவதம் அப்படின்னும் அந்த கோணத்துக்கு வலதுபுறம் கைலாயம் என்றும் இடதுபுறம் ஹிமாச்சலம் என்றும் தென்பாகம் கந்தமாதன் பர்வதம் என்றும் இடது உள்ளங்கையில் இருக்கக்கூடிய ரேகை வருண பர்வதம் என்றும் வழங்கப்படுது. எலும்பு நாவலம் தீவு அப்படின்னும் மேதசு சரகத் தீவு என்றும் தசை சூசை தீவு என்றும் நரம்பு கிரௌஞ்ச தீவு என்றும் தொக்குசான் மலித்தீவு என்றும் ரோமத்திரல் பிளட்ச் தீவு அப்படின்னும் நீர்ப்பார் கடல் என்றும் கபம் சுராசித்து என்றும் மஜ்ஜை நெய்கடல் என்றும் வாய் நீர் கருப்பஞ்சாற்று கடல் என்றும் இரத்தம் தயிர் கடல் என்றும் வாயில் உண்டாகக்கூடிய இனிய புனல் சந்தோதக சிந்து அப்படின்னு வழங்கப்படுது. சரீரத்தில் 2 சக்கரங்கள் இருக்கு. அதில் நாத சக்கரத்தில் சூரியனும் பிந்து சக்கரத்தில் சந்திரனும் நேத்திரங்களில் அங்காரகனும் இதயத்தில் புதனும் வாக்கில் தேவ குருவும் சுக்கிலத்தில் அசுர குரு சுக்கிரனும் நாபியில சனியும் முகத்துல ராகுவும் காலில் கேதுவும் இருக்கிறாங்க. மனித உடல்ல 14 உலகங்களும் சப்த குளோசலங்களும் தீவுகளும் நவ கிரகங்களும் இருக்கக்கூடிய வகையை மேலே சொன்னேன். ஜீவன் கர்ப்பவாசம் செய்கிறப்போ தானே அந்த ஜீவனுக்கு ஆயுள் இவ்வளவுதான் அப்படின்னும் இன்ன வித்தை இவ்வளவுதான் அப்படின்னும் கோபம் யோகமும் போகமும் இவ்வளவுதான் அப்படின்னும் இந்த சமயத்துல இந்த விதமான மரணம் உண்டாகத்தக்கது அப்படின்னும் பூர்வ கர்மானுசாரத்தை அனுசரித்து பிரம்மன் விதித்து நிச்சயித்திடுறான். அதனால தீர்க்க ஆயுளும் உயர்ந்த வித்தையும் போகமும் யோகமும் மற்ற யாவுமே ஜென்மத்திலாவது ஒருங்கே அடைகிறதுக்காகவாவது ஒரு ஜீவன் நல்ல கர்மங்களை செய்யணும்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. ஜீவன் தன்னோட பூர்வ ஜென்மத்தில் செஞ்ச கர்ம வினை பயனையே மறு ஜென்மத்தில் அடைகிறான் அப்படின்றதுல ஒரு சின்ன சந்தேகமும் கிடையாது. கருடா இவை அனைத்துமே உலக நன்மையை கருதி கூறுகிறேன். இனி கேட்க வேண்டியது எதுவாயிருந்தால் அதையும் கேட்கலாம் அப்படின்னு திருமால் சொல்றாரு. அடுத்ததை பார்க்கக்கூடியது யமனோட அரண்மனையும் சித்திரகுப்தன் மண்டபம் பாவ அவஸ்தைகள் இதை பற்றி பார்க்க போகிறோம். கருடன் கொஞ்சம் யோசிச்சு மணிவண்ண பெருமானை தொழுது யமபுரி எங்கே இருக்குது, அங்கே செல்லக்கூடிய மார்க்கம் எப்படிப்பட்டது அப்படின்றத மறுபடியும் எனக்கு விளக்கமாக சொல்லணும்னு கேட்குறாரு. திருமால் கருடனை நோக்கி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. மறுபடியும் அதை பற்றி கேட்கறதுனால மீதம் இருக்கிறத நான் இப்போ சொல்கிறேன் கேட்பாயாக அப்படின்னு சொல்கிறாரு. யமபுரிக்கு செல்லக்கூடிய வழியில் கொஞ்சம் தூரம் வரைக்கும் செம்ப உருக்கி வார்த்தது போல கனல் காந்தி கொண்டிருக்கும். அதற்கு அப்பால கொஞ்சம் தூரம் இண்டை முட்களாலும் தீ கொல்லிகளாலும் நிறைஞ்சிருக்கும். கொஞ்ச தூரம் பொறுக்க முடியாத குளிர் பிரதேசம். பூலோகத்துக்கும்
யமலோகத்துக்கும் இடையில 86,000 காதவழி உள்ளது. பூலோகத்துக்கும் யமலோகத்துக்கும் இடையில 86,000 காதவழி இருக்கு அப்படின்றது நான் முன்னாடியே உங்கள்ட்ட சொல்லியிருக்கிறேன். அத்தனை காதவழிகளையும் பாவம் செய்த ஜீவனுக்கு அந்த வழி நெடுகிலும் மரத்தோட நிழலும் பருகுவதற்கு தண்ணீரும் கொஞ்சம் கூட கிடைக்காது. பாவிகளுக்கு யமலோகமும் அங்க செல்லக்கூடிய மார்க்கமும் ரொம்பவே கொடுமையா இருக்கும். இனி யமலோகத்தோட தன்மையை நான் சொல்றேன். தென் திசைக்கும் நிருதியின் திசைக்கும் நடு மையத்துல யமபுரியானது வஜ்ர மயமாயும் தேவர்கள் அசுரர்கள் ஆகிய இரு தரத்தாலையும் சிதைக்க தகாததாயும் அமைஞ்சிருக்கும். அந்த பட்டணத்துக்கு நடுவுல சதுரமாய் 100 யோசனை உயரமுள்ளதாகவும் அநேகம் சாளரங்களை கொண்டதாகவும் துகிர் கொடிகள் முத்து கோவைகள் தூரங்கள் இவற்றால அலங்கரிக்கப்பட்டதாகவும் ஸ்வர்ண மயமாகவும் யமதர்மராஜனோட அரண்மனை அமைஞ்சிருக்கும். அந்த அரண்மனைக்குள்ள 10 யோசனை அகல நீளமுள்ள அநேகம் ஆயிரம் வைரத்தால் ஆன தூண்கள் நிறுத்திய மண்டபம் மாளிகைகள் அமைஞ்சிருக்கு. அங்க சைத்திய சௌரப்பியமான மென்காட்சி இயங்குறதாவும் எப்பவுமே ஆடலும் பாடலும் இடைவிடாமல் புழங்கக்கூடிய ஒரு திவ்ய மண்டபமும் இருக்கும். அந்த மண்டபத்துல யமதூதர்கள் கரம் குவித்த வண்ணமா ஒரு புறம் நின்றுட்டு இருப்பாங்க. ரோகங்கள் எல்லாம் கோர உருவத்தோடு நின்றுட்டு இருக்கும். அவங்களுக்கு நடுவுல கண்டவங்க அஞ்சும்படியான ரூபத்தோடு சந்தோஷமா யமதர்மனும் வீற்றிருப்பான். அவன் வீற்றிருக்கக்கூடிய மண்டபத்துக்கு கிட்டக்க 25 யோசனை அகல நீளம் உள்ளதாகவும் 10 யோசனை உயரம் உள்ளதாகவும் பலவித அலங்காரங்களால அழகு செய்யப்பட்ட சித்திரகுப்தனோட அரண்மனையும் இருக்கும். இந்த அரண்மனையில ஒரு திவ்ய மண்டபத்துல சித்திரகுப்தன் வீற்றிருப்பான். அவன் சகல ஜீவன்களும் செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களை ஒண்ணு விடாம கணக்கு எழுதிட்டு இருப்பான். அவன் எழுதக்கூடிய கணக்குல ஒரு சின்ன பிழை கூட உண்டாகாது. அந்த சித்திரகுப்தனோட அரண்மனைக்கு கிழக்கு திசையில ஜுரத்துக்கும் தென் திசையில சூளை நோயோடு வைசூரி நோய்க்கும் மேற்கு பக்கத்துல காலபாசத்தோடு கூடிய அஜீரணத்துக்கும் அருசிக்கும் வடக்கு பக்கத்துல வயிற்று வலிக்கும் தென் கிழக்குல மயக்கத்துக்கும் தென்மேற்குல அதிசார நோய்க்கும் வடமேற்குல ஜென்னிக்கும் தனித்தனியான கிரகங்கள் அமைக்கப்பட்டிருக்கும். அந்த ரோகங்கள் எல்லாம் யமனோட உத்தரவை எதிர்பார்த்துட்டே அந்த மனையில வசிச்சுட்டு இருக்கும். யமனோட அரண்மனைக்கு தென் திசையில பாவம் செஞ்ச சேதனர்கள் யம கிங்கரர்கள் பற்பல விதமாக இம்சை செய்வாங்க. சில ஜீவர்களை உலக்கையால நைய புடைப்பாங்க. சில பேரை கரிய கொடிய ஆயுதங்களால சிதிக்கிறாங்க. சிலரை சூரிகைகளால சீவுறாங்க. சில பேரை செக்கில இட்டு வதைக்கிறாங்க. சில பேரை இரும்பு சலாகையில கோர்த்து பெருந்தணல்ல வாட்டுறாங்க. இன்னும் சில பேரை அக்னி குண்டத்துல வேக வைக்கிறாங்க. அங்க செம்பால செய்யப்பட்ட ஆண் பாவைகளும் பெண் பாவைகளும் அக்னியில சூடேற்றப்பட்டு தவிச்சிட்டு இருப்பாங்க. பரஸ்திரிகளை கூடி மகிழ்ந்த ஜீவர்களை யமதூதர்கள் பார்த்து, பாவிகளே, தர்மமும் மானமும் பாராமல் மற்றவர் மனைவியரை புணர்ந்த இன்பம் உலகத்தில் இவ்வுலகத்தில் மாற்றான் பட்ட மன துன்பமே இப்போது நீங்கள் அனுபவிக்க நேரிட்ட பயன். அந்த பயன் இதுவேதான் அப்படின்னு அதட்டி சொல்லி நெருப்பென கொதிக்கக்கூடிய பெண் பதுமையோடு பாவிகளை ஒண்ணு சேர்ப்பாங்க. பர புருஷரோடு சேர்ந்த மங்கையரை தவிக்கின்ற ஆண் பதுமையோடு அங்கனமே ஒன்று சேர்ப்பாங்க. வினுதையின் மைந்தனே, புருஷனானவன் தன் மனைவியை தவிர பரஸ்திரியை கூடி கலந்ததற்கும் ஸ்திரியானவள் தனது கணவரையன்றி பர புருஷனை கூடியதற்கும் யமலோகத்தில் விதிக்கப்படக்கூடிய தண்டனையை பார். இத்தகைய கொடிய தண்டனை உள்ளதாக இருந்தும் ஸ்திரி புருஷர்களில் நல்லொழுக்கத்தில் நிற்பவர்களை உலகில் காண்பதற்கே அரியதாகி விடுகிறது. யமபுரியில் சில பாவிகளை கரும்புகளை கரும்பாலையில் சக்க வைத்து கசைக்கு சாறு பிழிவதைப் போல ஆலையில் கொடுத்து வதைக்கிறார்கள். சிலரை நரகங்களில் தள்ளி அடியாளம் வரையிலும் அழுத்துகிறார்கள். கடன் வாங்கி கொண்டு திருப்பி கொடுக்காதவர்களை யம கிங்கரர்கள் அழைத்து சென்று கடன் கொடுத்தவனுக்கு அதை திருப்பி கொடுப்பதை விட்டு அவனிடம் வன்கண்மை பேசினீர்களே என்று நைய புடைக்கிறார்கள். பாவிகள் படுகின்ற துயர்களை விலக்கி சொல்வதால் என்ன பயன்? இன்னவன் ஸ்வர்க்கம் புக வேண்டியவன், இன்னவன் நரகம் செல்ல வேண்டியவன் என்பதை அவரவர் ஒழுக்கத்திற்கொண்டே உணரலாம். தர்மம் செய்தவனே ஸ்வர்க்கம் புகுவான் என்பது நிச்சயம். அதனால யாவரும் தர்ம நெறியிலேயே வாழ்ந்து தர்மம் செய்வதே வாழ்வுக்கும் பரலோக வாழ்வுக்கும் ரொம்பவே நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் பெருமாள் பற்றியும் லக்ஷ்மி தேவி பற்றியும் நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி.